ஆனந்தமாக இருக்க வழி. அன்பையும் பாசத்தையும் விளக்காதீர்கள். அந்த தோட்ட வீட்டின் அருகில் ஒரு பெரிய ஆலமரம் கிளைத்து தழைத்திருந்தது. விடுமுறை காலங்களில் அந்த தோட்டத்து உரிமையாளரின் நண்பர்களும் சுற்றத்தினரும் வந்து அந்த ஆலமரத்தடியில் கூடி குழாவி பொழுதை இனிமையாக கழிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்தனர். எந்த விடுமுறையாக இருந்தாலும் யாராவது வந்த வண்ணமாக இருந்தனர். அங்கு வருபவர்கள் பலவிதமான பறவைகளின் கூடாரமாக இருந்த அந்த இடத்தில் பறவைகளின் ஒலியை கேட்டு இன்புறுவர். ஒரு விடுமுறை நாளில் அந்த உரிமையாளரின் பேரன் அங்கு விளையாடி கொண்டிருந்தான். ஒரு பறவையின் எச்சம் அவன் மேல் விழுந்தது. அதனால் கோபம் கொண்ட உரிமையாளர் அந்த பறவைகளை எல்லாம் விரட்ட சொன்னார். வேலையாட்கள் விரட்ட பறவைகள் தோட்டத்தில் உள்ள மற்ற இடத்தில் தங்கின. அங்கிருந்தும் விரட்டப்பட பறவைகள் புதிய இடம் தேடி தங்கின. அடுத்த சில நாட்களில் பறவைகளின் ஒளியின்றி அமைதியாக இருந்தது அந்த தோட்டம். தோட்டத்தில் உள்ள ஆலமரம் பழுத்த இலைகளை உதிர்த்தது. நாளடைவில் அந்த தோட்டத்தில் மயான அமைதி தென்பட்டது. சுற்றத்தினரோ அங்கு வருவதில்லை. ஒரு ஒதுக்கப்பட்ட இடமாக மாறியிருந்தது அந்த தோட்டம். பசுமையாக, அழகாக, ஆரவாரமாக, ஆனந்தமாக இருந்த நம் தோட்டம் இப்படி ஆனதற்கான காரணத்தை யோசித்த உரிமையாளர் பறவைகளை விரட்ட செய்வதற்கு வருந்தினார். கூண்டுகள் செய்து அணில், முயல் ஆகியவற்றை வாங்கி வந்து வளர்த்தார். அவைகளை தொடர்ந்து சிற்றுக்குருவிகளுக்கு தீனி அளித்தார். கொஞ்சம் கொஞ்சமாய் அங்கு பறவைகளின் ஒலி அதிகரிக்க சோகமாக இருந்த மரங்கள் எல்லாம் துளிர்விட்டு மீண்டும் பசுமையாக அந்த தோட்டம் மீண்டும் ஆனந்தத்திற்கு திரும்பியது. வாழ்வில் பறவை எச்சத்தை போன்ற நிகழ்வுகள் தொல்லையாய், தோல்வியாய் வரக்கூடும். அவற்றை துடைத்துவிட்டு எதிர்மறையாக சிந்திக்காமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆக்கப்பூர்வமாக எண்ண வேண்டும். ஆனந்தமாக இருக்க வழி. அன்பையும் பாசத்தையும் விளக்காதீர்கள்.